அதிமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் அடங்கிய குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டண உயர்வு வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. 2ஆம் வகுப்பு பெட்டிகளில் 216 முதல் 750 கிலோமீட்டர் வரையிலான பயணத்திற்கு ₹5 கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாளை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தேசிய உத்வேக தளத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார். 65 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜனசங்கத்தை தோற்றுவித்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி, தீன்தயாள் உபாத்யாயா மற்றும் வாஜ்பாய் சிலைகளையும் திறந்து வைத்து பிரதமர் மரியாதை செலுத்தினார். உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் செல்போன்கள் மற்றும் இணையதள பயனாளர்களை கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். செல்போன் உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா உள்ளதாகவும், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட தொலைத்தொடர்பு கொள்கையே இதற்கு காரணம் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பின்னர் 1,68,000 பேர் வாக்காளர் பட்டியலில் சேர விண்ணப்பம் அளித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 1211 பேரை நீக்கவும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி நடைபெறவுள்ள விஜயகாந்தின் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அழைப்பிதழ் வழங்கியுள்ளார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் அவர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார். சேலத்தில் வரும் 29ஆம் தேதி திட்டமிட்டபடி பாமக பொதுக்குழு நடைபெறும் என்று ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அன்புமணி விருப்ப மனு பெறுவது அவரை நம்பி வந்தவர்களை திசை திருப்பும் நாடகம் என்றார். சென்னை அடையாறு கிண்டியை இணைக்கும் சர்தார் பட்டேல் சாலையை 6 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்வதற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலதுசாரி வன்முறை கும்பல்கள் கலவரத்தில் ஈடுபட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைப்பவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கோவையில் நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் மஹோத்சவ் 2025 விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காணொலி வாயிலாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி தமிழக கபடி வீராங்கனை நேஷிகாவுடன் கலந்துரையாடினார். பொருளாதாரத்தில் விரைவில் இந்தியா முதலிடம் பிடிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2047ஆம் ஆண்டில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும் என்று கூறினார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்த நாம் தமிழர் கட்சியினர் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை ஒட்டினர். இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு என்று பெயரை சூட்டு, தமிழ்நாடு என்று பெயரை சூட்டு, பெயரை சூட்டு, பெயரை சூட்டு, மறைக்காதே, 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 மறைக்காதே. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் பகுதியில் சாலையில் சென்றவர்களை வெறிநாய் துரத்தி கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்ட 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களை வெறிநாய் கடித்து குதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 9 பேர் உயிரிழந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பேருந்துகள் தொடர்ந்து விபத்தில் சிக்கி வரும் நிலையில் பேருந்தின் பிரேக்கை பரிசோதித்த பிறகே மக்கள் பயன்பாட்டிற்கு எடுக்க வேண்டும் என்று ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. பேருந்து சக்கரங்களில் நட்டுகள் இறுக்கமாக இருக்கின்றனவா என்பதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சைக்கிள், பைக்கில் இடியாப்பம் விற்பனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறை லைசன்ஸ் கட்டாயம் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு உரிமத்தை ஆன்லைனில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரி, கார், அரசு பேருந்து மோதிய விபத்தில் தம்பதி பலியான நிலையில் விபத்து குறித்த நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே பாத யாத்திரை சென்ற பெண் பக்தர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெண் பக்தர்கள் மீது காரை ஏற்றிய தஞ்சையைச் சேர்ந்த ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு கிளம்பியுள்ளனர். இதனால் மலைச்சாலையில் வரிசையாக நின்ற வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் வருகை அதிகமாக காணப்பட்டது. கிறிஸ்துமஸ் மற்றும் மறையாண்டு தேர்வு தொடர் விடுமுறையால் மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த மக்கள் கடற்கரை கோவில், 5 ரதம், வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட புராதன சின்னங்களை கண்டு ரசித்ததோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தாம்பரம் அடுத்துள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கிறிஸ்து விடுமுறையையொட்டி ஒரே நாளில் 15,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை தந்துள்ளனர். குடும்பமாக வந்த பொதுமக்கள் வனவிலங்குகளை கண்டு ரசித்ததோடு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கட்டண தரிசனத்தில் 5 மணி நேரம் வரையிலும், டோக்கன் இல்லாத இலவச தரிசனத்தில் 24 மணி நேரம் காத்திருந்தும் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசித்தனர். ஜனநாயகன் படத்தில் விஜய் பாடி உள்ள செல்ல மகளே பாடலின் துணுக்கு வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. கடைசி படத்திற்காக விஜய் பாடியுள்ள முழு பாடல் நாளை மாலை 5 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. புத்தாண்டு முதல் நெல்லை, பொதிகை மற்றும் முத்துநகர் ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றப்பட உள்ளது. இரவு 8:40 மணிக்கு புறப்படும் நெல்லை எக்ஸ்பிரஸ் இரவு 8:50 மணிக்கும், பொதிகை ரயில் செங்கோட்டையிலிருந்து மாலை 6:45 மணிக்கு பதிலாக 6:50 மணிக்கும் புறப்பட உள்ளது. முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடியில் இருந்து இரவு 8:40 மணிக்கு பதிலாக 9:05 மணிக்கு புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூருவில் எரிவாயு நிரப்பப்பட்ட பலூன் வெடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
ட்ரோன் தாக்குதல், குண்டு சத்தம் இவைகளுக்கு நடுவே யுக்ரைன் தலைநகரான கீவ் நகரத்தில் பொதுமக்கள் உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். ரஷ்யாவுடனான யுத்தம் விரைவில் முடிவுக்கு வந்து யுக்ரைனில் அமைதி திரும்பும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் விழா உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இயேசு பிறந்ததை வரவேற்கும் வகையில் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்தவ மக்கள் கூட்டு பிரார்த்தனை செய்தனர். கிறிஸ்துமஸையொட்டி வாட்டிகனில் போப் லியோ தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைகளை விமர்சித்த போப், இந்த உலகம் குழந்தைகள், ஏழைகள் அல்லது பிற நாட்டினரை பற்றி கவலைப்படுவதில்லை என்று கவலை தெரிவித்தார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தின் அடையாளமாக விளங்கும் எம்பயர் ஸ்டேட் கட்டிடம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பச்சை மற்றும் சிவப்பு வண்ணத்தில் ஒளிர்ந்தது. பிரிட்டன் அரச குடும்பத்தினர் பாரம்பரிய முறைப்படி கிறிஸ்துமஸ் தின பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். சாண்ட்ரிங்ஹாம் அரசு மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள செயின்ட் மேரி மேக்தலேன் தேவாலயத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் தின வழிபாட்டில் பிரிட்டன் அரச குடும்பத்தினர் கலந்து கொள்வது வழக்கம். யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள டொனட்ஸ்க் மாகாணத்தில் ரஷ்ய ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. கட்டடங்கள் உருக்குலைந்த வீடியோவை வெளியிட்டுள்ள ரஷ்ய ராணுவம் அந்த பகுதியில் உள்ள மேலும் ஒரு கிராமத்தை கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே ஆலத்தூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கெமிக்கல் வாயு தாக்கி தொழிலாளி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த தொழிலாளியை மருத்துவமனைக்கு குறித்த நேரத்தில் அழைத்துச் செல்லவில்லை என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்தும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். போக்சோவில் வழக்குப்பதிவு செய்து தேடி வந்த நிலையில் திருப்பூரில் தலைமறைவாக இருந்த லோகநாதன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் ரியல் எஸ்டேட் புரோக்கர் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்துவிட்டு தலைமறைவான 4 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். (234) தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த தாவேகாவில் ஆள் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 சீட்டுகள் வழங்க இருப்பதாக வெளியான தகவல் தவறானது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.